அப்பா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எத்தனை ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். எவ்வளவு மேடையில பப்புன்னு போட்டாச்சு. நம்ம ஊர்ல மாதிரி கும்பல் நான் ஒரு ஊர்ல கூட பாக்கல. ஆயா ஆயா என்ன ஏண்டா தம்பி, ஏண்டா எல்லாம் இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. லைட் கட்டலையா? இல்ல லைட்ல வெட்டிக்கல. நீங்க கண்ணாடி கொஞ்சம் திறந்து பாருங்களேன். கலட்டி விட்டு பாக்கணும். விட்டு பாரு. எது டவுசரையா? கண்ணாடி. ஆமாடா ஆமாடா, இப்பதாண்டா புளிச்சுன்னு தெரியுது. சரி சரி, எல்லாம் தூரமா உட்கார்ந்து இருக்காங்கடா. எல்லாம் தூரமா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஏன் அங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்க தெரியுமா? முன்னாடி வந்து உட்காந்தா மூஞ்சி தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் அங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எவ்வளவு அருமையா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அப்படி எல்லாம் உடச்சு வச்ச தேங்காயிட்ட கலகல கலகலன்னு சிரிச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. 10-12 மணிக்கு மேல வர எல்லாம் சீக்கு இந்த கோழி குச்சாட்ட கவட்டிக்குள்ள தலையை போட்டு படுத்துருவாங்க. நம்ம ஊர்ல படுப்பாங்களா? இப்பவே அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வாரியா இப்படி எல்லாம் படுத்து கிடக்குறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க எல்லாம் கெட்டாக்கறி சோத்தை தின்னு விட்டு நட்டமா உட்கார முடியல. விரியம்பாமாட்ட நெலிஞ்சு பாக்குறாங்க, ஒண்ணும் ஆகல. அதனாலதான் மல்லாக்க படுத்து தூங்குறாங்க. தூங்குறவங்க தூங்கட்டும், உட்கார்ந்து இருக்கவங்க உட்கார்ந்து இருக்கட்டும், ஏந்திரிச்சு போறவங்க போகட்டும், நாடகம் பார்க்க பெரிய உலகம் பார்க்கட்டும். இதனால நம்ம ஒண்ணும் கோச்சுக்கு போறது கிடையாது. ஏன்னா வைத்திருக்கக்கூடிய நாடகமானது ஒரு பெண்களுக்கே உருத்தான நாடகம். மகமாயி என்ற தெய்வீகமான நாடகம் வச்சிருக்காங்க. இந்த மகமாயின் சிறப்பு என்ன அப்படின்னா, பப்புண்டாடி சிவன் சக்தி காட்சி கொடுத்து இங்க 7 கரகங்கள் வைத்து 7 கரகத்துக்கு 7 தெய்வங்களை அழைக்கப்படும். அப்படி 7 தெய்வத்தை அழைக்கும் பொழுது இங்க உட்கார்ந்திருக்க பெண்களுக்கு அருளாடி வந்து அந்த கரகத்தை தொட்டால் அவர்களை பிடித்த கிரக விலகும் என்பது ஐதீகம். அதுக்குத்தான் இந்த மகமாயி நாடகம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சரியாக 3 மணி நேரம் 3 கருப்பு இங்கே ஆடி வரப்படும். இந்த 3 கருப்பசாமி ஆடி வரும்போது யாராலும் அந்த 3 கருப்பசாமி முகத்தில் விழிக்கிறீர்களோ உங்களை பிடித்த கிரகமும் விலகும். கண்டிப்பா. ஏன்னா காவல் தெய்வம் கருப்பசாமி, எல்லை கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு எல்லா பேரும் வருவாங்க. அப்படி கருப்பசாமி வர்றப்ப பச்சை குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தை இருந்தாலும் அந்த கருப்பசாமி முகத்தை பார்த்தாம் என்றால் பயம் விலகும். ஏன்னா இருட்டுல ஒத்தைய போறவங்க பயப்படுவான். கருப்பசாமியை பார்த்தா பயம் விலகும். இந்த நாடகத்தின் சிறப்பு அம்சம் இது. பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே எல்லா ஊர்லயும் மாதிரி ஒண்ணுக்கு பண்ணி அடித்த மாதிரி ஏந்திரிச்சு யாரும் போயிடக்கூடாது. ஏன்னு கேப்பீங்க, 7 கரகங்கள் அழைக்கிறப்ப பெண்கள் தான் அருளாடி வந்து கரகம் எடுக்கணும். யாரும் பள்ளிக்கூடத்துல பாரு 11 மணிக்கு எப்படா புள்ளக பண்ணி அடிப்பாங்கிட்டே தான் உட்காந்துருக்கோம். எதுக்கு? அங்க ஒரு 1/4 மணி நேரம் ஒண்ணு கடிக்க போயிட்டு ஊரை சுத்தனாம படிப்புல ஆர்வம் இருக்காது. அது மாதிரி இங்க பப்புன் டான்ஸ் முடிச்சோன்னு யாரும் போயிடக்கூடாது. இந்த படத்திற்கு சாமி சாமி எழுப்பி விடுங்க. நான் கூட மாரியம்மனுக்கும் காளியம்மனுக்கும் ஒன்னே உண்டியல் போடுறேன். ஏன் சொல்ல வரேன்னா, காரணம் இல்லாம நான் இந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். இப்படித்தான் நேற்று போன ஊர்ல நாடகார ஊர்ல பொம்பளைகளுக்கு படுத்து தூங்கினால சண்டை வந்து நாடகம் நின்று போச்சு. இது மாதிரி நிறைய கும்பல் நடு கும்பல்ல தூக்கம் வராமக்கு ஒரு பொம்பளைகள் வெத்தலா போட்டுருச்சு. வெத்தலை போட்டு எச்சி துப்ப சுத்து முத்தி இடம் பார்த்துருக்குது. ஒரு பக்கத்து இடமே இல்லை. இந்த வெத்தலை பாக்கு போட்ட பொம்பளையால் பக்கத்துல இருட்டுக்குள்ள இன்னொரு பொம்பளையால மட்டமா லாக்கப்படுத்து வாயான்னு வச்சுக்கிட்டு தூங்கிருக்கு. இந்த சமாச்சாரம் அந்த பொம்பளைக்கு தெரியல. இது வெத்தலை போட்டு மென்னு புரிச்சுன்னு துப்புறது அந்தம்மா வாய்க்கு கணக்கா இருந்திருக்கு. இது புரிச்சுன்னு துப்ப அந்தம்மா தூக்க உலகத்துல கடக்குன்னே முழுங்கி இருக்குது. கடைசியில் நம்ம புகழையை போட்டு 4 சொல்லிட்டு புரிச்சுன்னு துப்பிட்டுருச்சு. 2 மூக்களையும் போய் ஏறிடுச்சு. குட்டிமையை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. மாசரு கூட நாடகம் நடக்கல. ஏன் சொல்ல வர்றேன்னா, காரணம் இல்லாம எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். வெத்தலாவுக்கு போடுங்க வேணான்னு சொல்ல மாட்டேன். இந்த 50 ஆம்பளை அடிச்சுக்கிட்டா கூட அந்த சண்டையை விலைக்கு போடலாம். 4 பொம்பளைகளுக்குள்ள தெருவுல சண்டை வந்துருச்சு. அந்த சந்தையில ஒருத்தையும் கூட போக முடியாது. பேசுங்களா? ஆமா, அந்த சந்தையில ஒருத்தையும் கூட போக முடியாது. சரி, யாராவது எங்கெங்க போகணும்னு சொல்லி போடுவாங்க. அப்புறம் 60 வெட்டு குத்து தான் நடக்கும். அது வரைக்கும் புதையல் மாதிரி உள்ள இருக்கு. அது மாதிரி வெத்தலாவுக்கு போடுங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். போட்டு துப்புறதுக்கு இடம் தான் பாருங்க. துப்புங்க.
இல்ல, ஓரமா துப்ப சொல்றேன். இது என்ன பப்பனக்காரி மோகர குப்பு துட்டியா? ஓரமா துப்பு. ஓரமா துப்புங்க. உங்களுக்கு நான் யோசனை சொல்றேன். வெத்தலாவுக்கு போட்டு எச்சி துப்பணும்னு. வெத்தலாவுக்கு போறீங்களா? லவக்கு லவக்குன்னு மெல்லுங்க, கொஞ்சோண்டு பாயை சுருட்டுங்க, கபக்கு கப்புன்னு கொஞ்சோண்டு குழிய போட்டீங்க, லவக்குன்னு துப்புங்க, மண்ணை போட்டு மூடி பாயை விரிச்சு போட்டு ஏறி உட்காந்துக்கீங்க. எந்த சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி அமைதியாக இந்த நாடகத்தை கண்டுபிடிச்ச கேட்டு நன்றி. ஹலோ ஈசன ஊர் வாய்ஸ் திரு கார்த்திகேயன், சேகர், பல்லரசு, செல்வகுமார், கார்த்திக், விஜய், சரண் ஆகியோர் சேர்த்து எனக்காக 80 ரூபாய் அன்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு 60 ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு உள்ளத்துக்கு எங்களுடைய கலை குடும்பத்திற்காக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பல 60 ரூபா வாங்கிட்டேன். 60 ரூபா வாங்கிட்டீல்ல? அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துச்சு? இல்ல, அப்பதான் முதல்ல வாங்கிருக்கேன். பத்த முதல் மொய் 60 ரூபா வச்சிருக்காங்க. இன்னும் 60 ரூபான்னா அதுல ஒரு 40, அதுல ஒரு 120, எங்க ஒக்கா மக்கா இன்னும் 160 ரூபா வேணும்டா பாவிகளே. எதுக்கு தெரியுமா? 12 மணிக்கு இல்ல, 12 மணிக்கு இடையில போனா 20 ரூபா 5 ரூபா குறைச்சு கொடுத்தாலும் சண்டைக்கு வராங்க. அது இந்த 15 நாளா நாங்க படுற பாடு இருக்குது பாரு. 25 கிலோமீட்டர் போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான்டா 65 பேர் செத்தாங்கலாம் அடைச்சு விட்டாங்க. ரொம்ப கொடுமைடா. 12 மணி வரைக்கும் என்னால தாங்க முடியல. சில்லா வேணுமா? ஏண்டா எங்கடா விஷயம்? பெரிய பிரச்சனை. முந்தா நாள்ல நானும் மிருதங்காரன்னு இங்க இருந்து சகதாபி வரைக்கும் போலாம், கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி அமைதியாக இருக்கு மாதிரி கேட்டு நன்றி, வணக்கம். பகவான் படிப்பிலே மண்டாலமா இருக்கும். நீ தங்கமான மனுஷன்டா. சங்கத்திலேயே ஒழுக்கமான ஒரு ஆளுதான். ஆமா, ஒழுக்கமான ஒரே ஆளுதான். இவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, வப்பாட்டியும் கிடையாது, மாமியாரத்தையும் சேர்த்துக்கிட்டு. இதெல்லாம் வெளியே சொல்றதும் கிடையாது. படிப்பறிவு இல்லாத அப்படின்னு சொல்லுங்க. ஏன்டா படிப்பறிவு இல்லாதவங்க மேடையில உட்காந்து வாசி அப்படித்தாண்டா இருக்கு. படிப்பே இல்லைங்க, சொல்லி தரல. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைக்காதாண்டா மேடையில பப்புன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். உலகத்துல எவனாலையும் படிக்க முடியாதுடா. 15 வருஷம் படிச்சிருக்கேன் அந்த படிப்பு. எத்தனாவது? ஒன்னாப்பு. ஆமாடா. 1 ரூபாயில இருந்து 10 ரூபா வருது. 10 ரூபாயில இருந்து 1 ரூபா வருதா? வராது. 1ஆவதுல இருந்து 12ஆவது வருது. அதுக்கு மேலதான்டா பெரிய படிப்பு படிப்போம். அப்ப உலகத்திலேயே தலை சிறந்த படிப்பு எது? 1ஆப்பு. அதைத்தாண்டா சொன்னேன். 1ஆப்பு இப்படி சொல்லுவாங்க. சோத்தத்து நம்மள ஹலோ அது மாதிரி 1ஆப்பு. மறுபடியும் சொல்றேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். குறைக்காத, குறைக்கவே கூடாது. நீ குறைச்சின்னா எனக்கு குறைச்சுன்னா அப்புறம் நான் மறுபடியும் ஊத்துற மாதிரி ஆகி போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. காத்து வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். மைசீட் நீ எல்லாம் வப்பாட்டிடா வேணா. மைசீட்டுக்கு நானும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி வச்சுக்கலாம், பொண்டாட்டி தெரியாம புருஷன் வச்சுக்கலாம். வப்பாட்டி வச்சுக்க முடியுமா? வெள்ளக்க மாதிரி பிஞ்சு. அதனால இது குடும்ப ரகசியம். நீ எந்த அளவுக்கு ஏத்துறியோ அந்த அளவுக்கு இங்க தொழில் நல்லா இருக்கு. நீ வாத்துக்கு மண்டையை போட நினைச்சீங்கன்னா இங்க நாடகம் நல்லா இருக்காது. ஊர்ல நாங்க தான் செருப்படி வாங்கணும். அதையும் பாத்துக்க. ஒன்னும் பிரச்சனை. நீ சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, அமைதியா கவலைப்படாது. நீ பயப்படாம ஏத்து. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஏத்துன்னு சொல்லவதாண்டா எனக்கு ஞாபகம். ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போய் மைசூர்காரில் போய் சொல்லி இப்படி தட்டி பார்த்தேன். சட்டம் கம்மியா இருந்துச்சு. அவர் முன்னாடி உட்காந்துருந்தார். வயசு பையலுக்கு 2 பேர். அண்ணன் கொஞ்சம் ஏத்துனே அப்படின்னு இப்படி குனிஞ்சுக்கிட்டே நிமிந்து பார்த்தாரு. அண்ணன் ஏத்திட்டாரு. ஏத்திட்டே அப்படின்னாரு. நல்லா கவனமா கேட்கணும். மறுபடியும் கூப்பிட்டு சொன்னேன், அண்ணன் இன்னும் கொஞ்சம் பத்தல, ஏத்துனே அப்படின்னு. நிமிந்து பார்த்தோன்னே ஏத்திட்டே அப்படின்னாரு. 3வது தடவை சொன்னேன், அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஏத்துனே, ஏத்திட்டே அப்படின்னாரு.
4வது வருஷம் கோவத்துல ஏத்த மாட்டியானே அப்படின்னு லவக்குன்னு கீழே இருந்த ஆப்பாட்டில் எடுத்து காமிச்சோன்னு இதுக்கு மேல இல்ல நீ ஏத்துறதுக்கு அப்படின்னாரு. அது மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. நீ ரொம்ப நல்ல மனுஷன். முந்தா நாள் வெளியில பஸ் ஸ்டாண்ட்ல அம்மனை குட்டியா கிடத்தியா இவன் பேசுறான் பேர் பேச்சு யார்ட்டடா பேசுறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களை பெருமதிப்புரிய தாய்மார்களை மண்ணை பொண்ணாக்க மாபெரும் விஷய பெரியமக்களே, கல்வியில் சேர்ந்த கலைவான்களை கற்றளித்த பெரியவர்களை கற்ற கல்வியை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பொதுமக்களை மற்றும் இந்த விழாவிலே எங்கும் அமைதி எதிலும் அமைதி நிலை வேண்டியது வரை இருந்திருக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய கடமை தவறாத காவல்துறை அதிகாரி அவர்களை மற்றும் விழா கமிட்டி அவர்களே, மணிமேல் நாட்டவர்களே, ஊர் கொத்துக்காராகி அவர்களே, இளைஞர் பிரமுத்தவர்களே, அத்தோடு அது வந்தவர்களே வராதவர்களே, நாடகம் பார்க்க ஆர்வம் வந்தவர்களே வராதவர்களே, ஆனவர்களே ஆகாதவர்களே, கல்யாணம் ஆனவர்களே ஆகாதவர்களே, போனவர்களே போகாதவர்களே, வெளிநாடு போனவர்களே போகாதவர்களே, போட்டவர்களே போடாதவர்களே, சட்டை போட்டிருப்பாங்க பனியன் போட்டிருக்க மாட்டாங்க, மாட்டினவர்களே மாட்டாதவர்களே, போட்டு பட்டல மாட்டிருக்க மாட்டாங்க, முக்கியமா சொல்ல போனா குத்துனவர்களே குத்தாதவர்களே, இந்த பல்லு உள்ளவங்க வெத்தலா போட்டு மண்ணு துப்பிட்டு போயிருவாங்க, பல்லு இல்லாதவங்க வெத்தலா பாக்கவும் சுண்ணி அம்பு சுண்ணாம்பு அதைத்தான் சொன்னேன். 3 உரங்களை வச்சு உலக எடுத்து டொக்கு டொக்கு குத்திட்டே இருப்பாங்க. உங்க அனைவருக்கும் மத்தோட வயசுக்கு வந்து வரல, வயசுக்கு ஒரு துடித்து கொண்டு வருவோம்ல. ஏன் துடிக்கிறாங்க? என்னத்துக்கு? சீக்கிரம் வயசுக்கு வந்தாத்தான் புருஷன் கூட்டிட்டு ஓட முடியும். இல்லன்னா வீட்லயே மாவாட்ட போட்டுருவாங்க. பிள்ளை குட்டி பெத்தவர்களே பிள்ளை குட்டி பெறாமலே போல, பிள்ளை குட்டி பெத்தவர்களே பார்த்து நம்மளும் பிள்ளை 10 மாசம் சென்று பிள்ளை பக்க முடியலன்னு பக்கத்து வீட்டை பார்த்து எடுத்து கொண்டு இருப்போம்ல. சரி, உங்க அனைவருக்கும் எங்களது மதிப்பு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர், நாடக உரிமையாளர், நாடக ஏற்றுன்னு சொல்லக்கூடிய உங்கள் அபிமான செல்வமான நெல்லம்பரையை சேர்ந்த முருகேசன் நாடக கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம், வந்தனம், தோத்திரம், நமஸ்தே, நமோ குஷ்கார், கொத்து புரோட்டா, ஆம்பளைட்டு, கொசுவத்தி. அருமையான சாப்பாடுறான், வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடு, அருமையான சாப்பாடு. ஆமனே ஆமனே. ஈசனத்தான் இங்கே முதலில் பாடிய எம்ஜிஆர் பாடலுக்காக ஈசனத்தை சேர்ந்த மைசெட்டு பேரு சிவகுமார் அண்ணே, ஈசனத்தை சேர்ந்த செல்வகுமார் ஆடியோஸ் உரிமையாளர்கள் சேர்ந்து 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பில் தன்பிதத்திற்கு கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலக லவ்வு. லவ் பத்தி தெரியுமா? காதல்லாம் அந்த காலத்துல கண்ணியமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் காதல் கார்த்திகை மாசம் நாயாட்ட சந்து சந்து கவிட்டு கிடக்குது. எப்படி? இப்ப காலம் மாறி போச்சு. கட்டுறது கம்ப்யூட்டர் அளவு, கல்லாது கால்குலேட்டர் அளவு. எல்லாம் கையவளத்துல வச்சு முடிச்சிட்டேன். அண்ணன் தம்பி ஆய் எப்பி சொந்த வந்து எவனும் தேவையில்லை. கையவள செல்போன் வந்துச்சுன்னா புளிய மரத்துக்கு பொந்து பொந்துக்கு கிறுக்கு விளையாட்ட முடியல வச்சுக்கிட்டே அடைய வேண்டியது. இந்த செல்போன் வந்துச்சு, எத்தனையோ குடும்பம் நாசமா போச்சு. எப்படி? இவ்வளவு நேரம் இந்த பையலுக்கு 3 பேர் வந்து உட்காரல, இப்ப எப்படி கணக்கா வந்து உட்காந்துருக்காங்க பாரு. அப்புறம் அவங்க ஏன் இதுக்கு வந்து உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு எப்படா பொம்பளை புள்ள வந்து அதை காமிக்கும் மூஞ்சிய இந்த மூஞ்சிய பார்க்க அப்படி உட்காந்துருக்கேன். அப்புறம் ஊர்ல மாசிலே மழை வருமாடா? எப்படி வரும்? போர் போட்டாலும் புகையாத்தையும் போகுது. ஆமா, தண்ணியே வர மாட்டேங்குது. வருது போய் அப்படியே தண்ணி வரும்னு பார்த்தா புழுதியாத்தே வருது. என்ன 900 அடி போட்டாலும் வெறும் புழுதியா தாண்டா வருது. புழுதி வேற மாதிரி உங்காட்டுல கேட்டுச்சாக்கு. உனக்கு ஆக மொத்தத்துல கேட்காது, மிருதங்காரனுக்கு சீக்காது, ஆல்ரவுண்டுக்காரனுக்கு ஓக்காது, ஓஹோ காது, உனக்கு எல்லாமே பேக்காது. ஆமாடா, இருக்குது. அமைதியாக நாடகத்தை கண்டறிச்சல் கேட்டு நன்றி. வணக்கம் 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 வணக்கம். உலகம் தோழர்களில் ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். வாழ்வு முன்னேற
எங்க குடும்பமே ஆடிட்டு தாங்க இருக்கு. நான் காட்டுல மைக்க கொஞ்சம் நடந்தா ஆடு, நின்னா ஆடு. உனக்கு எப்பவுமே ஆடுமே. ஆமா, நீ வந்து இறுக்கி கைத்த போட்டு கட்டி விடு. என் நகருக்கும் பொன்னாராக வழங்கக்கூட பிறவி வண்ணான் ஒரு கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வம் மாரியம்மன் காளியம்மன் கோவில் உற்சக திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையறையில் நாடக அமைப்பாளர் நாடக உரிமையாளர் நாடகத்தை சொல்லக்கூடிய முருகேசன் நாடக கலைக்குழு நடத்தக்கூடிய மாதிரியான நாடகமானது சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகமாயி என்கிற நாடகத்தை மிகவும் சீரும் சிறப்பாக இதற்காக நாடகத்திலே பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர் வரும் சென்ற இடமுக்கு சிறப்பு பேர் பெற்று தனக்கு நிகர் எதுவும் என்று வெற்றி கொண்டு வரும் நடிபிசை நாயகன் நடிபிசை வேந்தன் தென்னக புகழ் பெற்று ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் நாடக உரிமையான நாடகத்தில் சொல்லக்கூடிய முருகேசன் அவர்கள் இவர்களை சிவன் வருகவே உந்தன் தாமரை தான் படித்தேன் வாழ்கவே தாமரை தான் படித்தேன் வாழ்கவே. அதற்கடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை சுடர் என்று பெயரும் புகழும் பெற்று சின்னம்ம நாயக்கம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் இவரும் எல்லை கல்பனா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கல்லெல்லாம் பாடிக்க கல்லாகுமா கரையெல்லாம் கண்ணுக்குள்ளும் சதீஷ்குமார், மகேஷ்குமார், மனோஜ்குமார், காளிதாஸ் மூவரும் சேர்ந்து கோயிலூரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அன்பளித்திற்கு கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கடுத்தபடியாக கனிமொழி காணப்பாடி மயிலைப்பூர் நடமாடி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வந்திருக்கும் குயில் இசை பாடகி சித்ரா என்று பேருடைய புரட்சியின் பாதையில் புதில் ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய சேலத்தைச் சேர்ந்த ஜெயஜோதி இவரங்க மேடையிலே தெலுங்காயி பின் மகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மதிப்புக்கு மரியாதை கரூரை சேர்ந்த கொத்து என்கின்ற பழனிசாமி இவருமில்லை சின்ன கருப்பு கோட்டை பெருமாள் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தாயின் சேர்ந்த கோவில் பிள்ளை எங்களது நாடகத்திற்கெல்லாம் தாயின் தந்தையமாக விளங்கக்கூடிய இந்த பக்கம் கிடையாது. இவ்வரகமனையில் அமைத்திருக்கக்கூடிய மேலமானது பக்காவான மேலத்தை அமைத்திருக்காங்க. சென்ற இடமுங்க சிறப்பு பேர் பெற்றோரும் ஹார்மோனிய கலையரசு பின்னணி பாடகர் கேசிய வித்வான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கொசூரை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அர்ஜுனன் இவர்களிலே கேசிய வாசி பார்ப்பின் பாடல் பாடுவார். அந்த வானத்தை போல மனம் படைத்து மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்து சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எழுத்தி அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அவர் மன்னவர் பேரு நல்ல வெள்ளி கிழமையிலே அம்பாவுமா தேடிலே பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல வண்ண பூ கொடுத்தே நீ கொள்ள அம்மா நான் தும்ப இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்க கொண்ட பூமி பூமி அவ தாக்கி கொண்டா சாமி சாமி பெத்தவனே மாதா அவ செத்தவனே ராதா அவ முத்தமையே மாதா அவ பெத்தவனே ராதா ஆராரியோ பாடிய நாளும்
தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என்ன யாரோ தேகமே அது போய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் எல்லாம் பாராட்டத்தை பொத்தி வளர்ந்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாது எறும்பு அண்டாமே கொம்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தறிந்த அம்மா கண்ணுறக்க பாடாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் எண்ணத்து அடிமன
அருமையான பாடல், தாய்ப்பாசத்தை உணர்த்தக்கூடிய பாடல். அடுத்தபடியாக உங்கள் மணியை காற்றும் மின்னல் இடிய போன்ற வேகத்தில் கோடி இடிக்கும் என்று பழமொழி பேசப்பட்ட ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய கரூரை சண்முகம் மிருதங்கம் வாசிப்பார். ஐப்பசி மாசம் அடமலை பேஞ்சு கொஞ்சம் மாத்து கரண்ட் வந்துருச்சு மாத்து. ஹலோ 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 ஹலோ. அதற்கு அடுத்தபடியாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஊர் பெரிய தினம் தங்கராஜ், சேகர், முத்துக்குமார், விஜய், வல்லரசு, ஈஸ்வரன், கார்த்திக் அன்புள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து 21 அன்பளில் பகிர்ந்துள்ளார். அன்பதியத்திற்கு கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிகள வணக்கம். பல பல பாடலுக்கு பல பல இசை மன்னன் பேரக்கூடிய ஆடூர் மாஸ்டர்மான கரூரை சேர்ந்த வசந்த் இவர்கள் ஆடூர் வாசிப்பார்.
வாசிக்காத, ஏப்பா தோல் கிழிச்சு போயிடும். ஆமாப்பா உன்னை தோல் கிடைக்க மாட்டேங்குது. தோல் இப்போ வர வர கிடைக்க மாட்டேங்குதான். அம்மா உள்ள ஒரு தோலை வச்சு உப்பிட்டு இப்ப அடிக்கடி தோல் மாத்திரின்னு வச்சுக்க, சீக்கூர் தான். காலை கதவை தொடர்ந்து மிக சீரிய பக்கம் தாளத்தை செய்ப்பார். கருணை சேர்ந்த பழனிவேல் தாளம் வாசிப்பார். என்கிட்ட மட்டும் புதுநாய் பீதின்னு அப்படி முகத்தில் முழிச்சுட்டு வந்துட்டேன். அதற்கு அடுத்தபடியாக சீன் அமைப்பு நாடக அமைப்பாளர் நாடக உரிமையாளர் நாடகத்தில் சொல்லக்கூடிய முருகேசன் சீன் அமைப்பு ஒரு சொந்த செலவுலேயே கொண்டு வந்துட்டாரு. எல்லா பப்பனுக்காரர் வந்து எல்லா பற்றி பேரும் சொன்னேன். இந்த பொம்பளை பிள்ளை பேரை சொல்ல மாட்டேங்கிறானே, பிள்ளைய கூட்டிட்டு வந்துருக்குறா. அருமையான பிள்ளை, அவசரப்படாத. இப்ப எல்லாம் பிள்ளைய பார்க்க வேண்டாம், புள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாரு. ஆடல் அழகி, அபினி சுந்தரி, நாட்டிய பேரொழி 25 சேர்த்துக்கங்க. சொல்லுங்க, ஏன்டா ஜிஎஸ்டி வரியாடா? இல்ல அதெல்லாம் சேர்த்துக்கணும். நாட்டிய பேரொழி 2000 25 2000 வந்துட்டேன். ஏறுங்க, ஏறும் தானே. திண்டுக்கல் லட்டு 3000, மதுரை மொட்டு 3500, பச்சரிசி பல்லழகி 3600, 64 மந்திரி மந்திரி செய்த கிளியோ பற்றா 4500. மொழியால் மட்டுமில்லாமல் வெளியால் ஆடவர் மனதில் இடம் பிடிக்க வந்திருக்கும் பேருடைய சிரிப்பிலை சிம்ரா, நடிகை நஸ்மா, முன்னாளில் முந்தாஜ், குடியிலே குஷ்பு, படுக்கையில பானப்பிரியா என்று பேருடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மனைவியைச் சேர்ந்த ஆர் கோகிலா டான்ஸ் உண்டானவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடி மாத கத்தரிக்க ஆடி கொண்ட கத்தரிக்க மானே மான் கோயில் ஆடி மாத கத்தரிக்க ஆடி கொண்ட கத்தரிக்க மானே மான் எனக்கு தெரியும் நீ இப்படியே பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசமா பாடிட்டேன். 15 6 மணி பெட்டி அடவு வச்சிருக்க. இந்த பெட்டியை வித்து கூடாத. சின்ன சிறியவன் ஏதோ சிறிதளவு கலைவழிக்கு அறிந்தவன், பொண்ணுலயே பெரிய பொண்ணு வளர்க்க போனு, பொண்ணுலயே சின்ன பொண்ணு பப்புன்னு அடிய நான் தாங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கு. நல்லா இருந்தா எல்லா பேரும் கை தட்டுங்க, சிரிங்க, விசில் அடிங்க. நல்லா இல்லைன்னா உட்காந்துருக்க எல்லா பேரும் கல்லை விட்டு எரிங்க. எரியிறது கல்லுக்கு வலிக்காம எரிங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய புறத்தாக்குடியை சேர்ந்த அற்புதராஜ் பப்பனாடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். காலை கதவம் தொண்டு ஒரு அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டில் சினிமா கேட்டு நன்றி வணக்கம். மைக்கு நம்ம கோயிலுக்கு லைட் பண்ணி வைத்து அனைத்து விசேஷங்கள் மகிழ்ச்சிப்படக்கூடிய ஒரு இடம். சாட்டு வண்டி, கலந்த வண்டி, ஓம்பரியம், நல்வரம், காது குத்து, குத்துக்காது, டீப்லைட், டூப்லைட், குண்டு பல்பு, சீத்தாட்டம், பித்தலாட்டம் என சொல்லி அனைத்து விசேஷங்களுக்கும் குறைந்த செலவு நிறைய பொருட்களை கொண்டு ஒளி என் வண்ண ஒளி அமைத்து கொடுக்க சிறந்த ஒரே இடம். பேர் என்னன்னே? ஸ்ரீ அம்மன் இசையகம் இருப்பிடம் பல்லவநாயக்கம்பட்டி. மறந்து விடாதீர்கள். மறந்து ஸ்ரீ அம்மன் 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 இசையகம். போடு பாட்டு போடு. அருமையான இசையகம். வசனம் வசனம் கலந்த பாடல். நேத்து போனவர்ல மைசீட்டுக்கார பேர் சொன்னேன், ரொம்ப பெருமையா சொன்னேன். வயசு பயிலுக்கு தான் முன்னாடி சாமி பாட்டுலாம் போட்டாங்க. நான் கூட இந்த வயசு பயில இப்படி சாமி பாட்டு போறேன்னு பெருமைப்பட்டேன். இந்த சாமி பாட்டை போட்ட உடனே ஊர்ல யாருக்கு தெரியுமா சாமி வந்துச்சு? 3 வயசு பயிலு, 5 வயசு பயிலு, 7 வயசு பயிலுக்கு தான் சாமியே வந்துச்சு. இந்த பாட்டு அப்பேற்பட்ட பாட்டுறா, புது பாட்டு. இப்போ வந்துருக்கு சாமி பாட்டு. இந்த பாட்டை பாடினாலும் இந்த பயிலுக்கு பூரா சாமி வரும்பாரு. சத்தியமா வரும்டா. இப்ப வருமா இல்லையா பாடுறேன் பாரு. என்ன பாட்டு தெரியுமா? குட்டையாக இருக்கும் பொண்ணை பார்த்தா குறு குறு குறுன்னு பாப்பாங்க. குட்டையாக இருக்கும் பொண்ணை பார்த்தா சாமி வராதுன்னு சொல்லி மண்டை ஆட்டியேன் பாரு. தண்ணி அப்படியே கவர்ச்சி படுதுப்பா. கருப்பாக இருக்கும் பொண்ணை பார்த்தா கலகலகலன்னு பாப்பாங்க. சொல்றியா மாமா? அங்க போக சொல்றியா? அவன் பாடுறா, வாய் வர்ற பாட்டை பாடுறா. ஊன் சொல்றியா மாமா?
வாய்க்குள்ளேயே பேசுறியா? அதனாலதான் அனைத்து விசேஷங்களுக்கும் குறைந்த செலவு நிறைய பொருட்களை கொண்டு ஒளியன் மண்ணொலி அமைத்துக் கொடுக்க சிறந்த ஒரே இடம் ஸ்ரீ அம்மன் இசையகம் இருப்பிடம் பிள்ளமநாயக்கன் பற்றி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும். சாப்பாடு நல்ல மலையேற்பாடு, வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடு போடாததுக்கு முன்பாக உபசரிப்பு, அருமையான உபசரிப்பு. எங்களுக்கு உணவு வழங்கிய ஈஸ்வரி குடும்பத்தார்கள் அனைவருக்கும் கலை குடும்பத்தின் சின்ன சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நல்ல வணக்கம். கொட்டை அமைப்பு இந்த வட்டாரத்தில் இல்லை. எத்தனை ஊர்ல கொட்டை அமைப்பு பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல மாதிரி கொட்டை அமைப்பு ஒரு ஊர்ல கூட கிடையாது. உள்ளது எல்லா வசதியும் இருக்குது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் பின்னாடி எங்களுக்கு மட்டும் ஒழுவாது, அப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 27 பாத்ரூமும் 4 கக்கூச்சு கட்டி வச்சிருக்காங்க. நாடகக்காரி உசுறு போனாலும் சரி நான் மூத்திர அடிக்க பின்னாடி போக மாட்டேன். பாரு வேலி கட்டாப்ப கள்ளி புதையுமா கிடக்கு சுவாமி. நம்ம பாட்டுக்கு சுருட்டி புடிச்சிட்டு அடிக்க அது பாட்டுக்கு மொள்ளுன்னு வேலிக்குள்ள வந்து கிளம்பிருச்சுன்னா டான்ஸ் கரப்புல பாவாடை சட்டை இல்லாம ஓடும். அதுக்காக போற ஊர்ல எல்லாம் பிரச்சனை வருதுன்னா நான் மூத்திர அடிக்க போறதே இல்ல 2 லிட்டர் கேன் 2 வச்சிருக்கேன். மூத்திரம் வந்து அடிச்சு மூடி வைப்பேன். சரி ஆளோட தண்ணி கேட்ட எடுத்து கொடுத்துருவேன். அப்படி நான் குடிச்சு போட தெரியாத நேற்று குடிச்சிட்டு 1 எழுதி இன்னைக்கு இவ்வளவு பண்றீங்க. ஐயோ இங்கனம் கிராம பொதுமக்கள் அனைவரும் வருக நாடகத்துக்கு நல்ல ஒரு கேட்டுக்கொள்ளும் நாடக அமைப்பாளர் முருகேசன் நாடக அமைப்பாளர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. நான் வந்ததுலேருந்து சொல்லி சாமி இந்த படுத்து தூங்காதீங்க. தூங்க உங்களுக்கு தான் அனத்தான். சாமி அழைக்கிறப்ப எத்தனை பேர் மிதி வாங்க போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. இப்பவே எந்திரிச்சு நல்லா நட்டமா உட்காந்துக்குங்க. ஊருக்கு போற எல்லா விஷயமும் சொல்லுவேன். எத்தனையோ சொல்றனோ இல்லையோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் கிராமத்துல வந்து கூலி வேலைக்கு போனாங்க. எப்படி போனாங்க? மைக்கு அவுத்து கையில வையா, கட்டவெல்லாம் வேண்டாம், கூலி வேலைக்கு போவாங்க. எப்படி போவாங்க? எப்படி 6 மணிக்கு சோத்த ஊத்திட்டு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேகாத வெயில உட்காந்து வேலை செஞ்சு வந்தாங்க. அப்ப இந்த காலத்துல அப்படி கிடையாது. பெண்களுக்கு எல்லாம் உடம்பு நோகாத வேலை. என்ன வேலை? காசா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம். அதென்ன வேலைனே? அண்ணே மைசூட்டுக்காரனே கவனம் இங்க பாரு. அது பேசுறாரு, ஏதாவது கேக்குதா? அடிச்சு ஊட்டுதானே. நீ படுதா டிஜிட்டல் வச்சு எடுத்து போட்டு மூடுனே. இங்க கவனிங்க பேசுற அப்படி ஏதாவது கேக்குதா வெளியில? கொஞ்சம் நானும் அன்பா தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. விடிய கத்தன ஹலோ 6 மணிக்கு போனாங்கன்னா சரி வேகாத வெயில சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சு வந்துருவாங்க. சரி ஆனா அந்த காலத்துல அப்படி இப்ப எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் உடம்பு நோகாத வேலை. என்ன வேலை? ஆகாசம் இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம். சரி எப்படின்னு கேப்பீங்க. என்ன வேலை? இந்த 100 நாள் வேலை. இந்த 100 நாள் சிரிப்பை பத்தி அந்த 100 நாள் வேலையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வந்துடும். எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் 100 நாள் வேலை அட்டை வச்சு வச்சிருக்காங்க. ஆமா எப்படி வீட்டுல இருந்து கிளம்புற சௌகரியத்தை பார்க்கணும். எப்படி 2 டிப்பன் சோறு போடுவாங்க. சரி 3 லிட்டருக்கு எல்லாம் தண்ணி ஊத்துவாங்க. சரி நம்ம நினைப்போம் குளத்து வேலை ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். அதுக்கு மேல பார்த்தோம்னா இது 2 எடுத்து வயற்கொடியில வச்சு வாசல்ல வச்சுட்டு சரி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போவாங்க. என்னடா வேலைக்கு கிளம்புனவங்க வீட்டுக்குள்ள வேலைக்கு போவாங்க வீட்டுக்குள்ள போறாங்கன்னு பார்த்தா சரி அங்கதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. என்ன சமாச்சாரம்? 25 கிலோ அரிசி சிப்பா சாக்கு இருக்கு பாத்தியா? ஆமா அத கணக்கா வெட்டி தச்சு மடிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்கு? குளத்துல போய் விரிச்சு போட்டு தூங்கத்தியா. அங்க போய் என்ன வெட்டியா முறிக்கிறாங்க. இது 3 எடுத்து வயற்கொடியில வச்சு வாசல்ல போய் நின்னுட்டு சரி கட்டின புருஷனை கூப்பிடுற சௌரியத்தை பார்க்கணும். எப்படி? மரியாதையா வண்டி எடுத்து கொண்டாந்து என்னை குளத்துல விட்டுட்டு வா. புருஷன் கொண்டே குளத்துல விட்டு அங்கதான் அதுக்கு மேல பெரிய சமாச்சாரம் ஆரம்பிக்கும். அங்க என்ன சமாச்சாரம்? 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சா 10 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிடும். சரி 3 மணிக்கு தான் கையெழுத்து வாங்க வருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை? 2 டிப்பன் சோறு 3 லிட்டர் தண்ணியை குடிச்சு விட்டு வரேன் 2 டிப்பன் சோறு 3 லிட்டர் தண்ணியை குடிச்சு விட்டு சரி வேப்ப மரம் வேளா மரம் சீத்த மரத்து அடியில பலதா விரிச்சு போட்டு தூங்குவாங்க. பாண்டி விளையாடுவாங்க பல்லாங்குழி விளையாடுவாங்க. சரி இந்த கிராமத்துல வந்து போற பெண்களுக்கு சுட்டு போட்டாலும் தூக்கம் வராது. சரி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? 5 பொம்பளை மரத்தடியில ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி 5 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு அந்த ஊர்ல ஒருத்த குடும்பம் நாசமா போகுதுன்னு அர்த்தம். சரி அடுத்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த 5 பொம்பளையில ஒன்னா பேசிட்டு இருக்கப்ப ஒரு பொம்பளையில ஒண்ணு கடிக்கலாம் போயிருச்சுன்னா சரி அந்த மூத்திரடிக்க போன பொம்பளை பத்தி தான் இந்த 4 பொம்பளையும் பேசுவாங்க. அது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தம்பி நல்லா டவுசர் போட்டு நம்ம மூடி உட்காரு. புள்ள வெளியே வரப்போகுது. அத்தாச்சி வெளியே வரப்போகுது. வர்ற புள்ள எங்க தாண்டி எதை பிடிக்க எதை கடிக்கும்னே தெரியாது. அப்பேற்பட்ட பிள்ளைய கூட்டு வந்திருக்கா. புள்ள வெளியே வரப்போகுது. சாக்கிரதையா உட்கார். டவுசர் போட்டு மூடு. எடுக்க மேலும் அடிக்க தாள இனித நாடக எடுக்க மேலும் அடிக்க தாள நாடக